வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் ஆண்டு தேர்வு விடுமுறைக்கு பின் அரசு பள்ளிகள் இன்று மீண்டும் திறக்கப்பட்டு 2025-26 கல்வி ஆண்டு துவங்கியது. மேலும் மாணவர்களுக்கான புத்தகம் கொள்முதல் செய்வதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதால் மாணவர்கள் புத்தகமின்றி பாடம் படிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரி மடுகரையில் ரூபாய் 90,000 மதிப்பிலான தடை செய்யப்பட்ட குட்கா விற்றவரை போலீசார் கைது செய்தனர். குற்றவாளிகளை மதுக்கடையில் வேலைக்கு வைக்கக்கூடாது என்று கலால் விதிகளில் திருத்தம் செய்த அரசாணை விரைவில் அமலாகுகிறது. மோட்டார் சைக்கிள் திருட்டில் ஈடுபட்ட சிறுவன் உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். இனி வருவது விரிவான செய்திகள். புதுச்சேரியில் வங்கதேச பயங்கரவாதிகள் போலி ஆதார் கார்டுடன் பதுங்கியிருக்கலாம் என்ற புகார் வந்ததை தொடர்ந்து அனைத்து தொழிற்சாலைகளிலும் ஆய்வு நடத்த தொழிலாளர் துறை உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி அரசு தொழிலாளர் துறை தொழிற்சாலை மற்றும் கொதிக்கலன் கண்காணிப்பு பிரிவின் கண்காணிப்பாளர்கள் முரளி அனைத்து தொழிற்சாலைகளுக்கும் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் வங்கதேசத்தைச் சேர்ந்த சிலர் போலி ஆதார் அட்டைகளை பெற்று தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தங்கியிருப்பதாகவும் அது குறித்து தமிழக போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இதுபோன்ற சூழலில் புதுச்சேரியில் உள்ள தொழிற்சாலைகளில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை நியமிப்பதில் விழிப்புடன் கண்டிப்புடன் இருக்க வேண்டும். உங்கள் தொழிற்சாலைகளில் ஏற்கனவே நியமிக்கப்பட்டுள்ள புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் பதிவுகளை சரிபார்க்கவும் இதன் மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்படி ஏதேனும் வடமாநில தொழிலாளர்கள் என்ற போர்வையில் உரிய பதிவேடுகள் ஆவணங்களின்றி யாரேனும் சட்டவிரோதமாக தங்கியிருப்பது கண்டறிந்தால் உடனே காவல்துறைக்கு தெரிவித்து சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் வணிக நிறுவனங்களுக்கு கட்டாயமாக தமிழில் பெயர் பலகை வைக்க வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்த நிலையில் தமிழ் கழக நிர்வாகிகள் முதலமைச்சரை சந்தித்து நன்றி தெரிவித்தனர். புதுச்சேரியில் கடைகள், வணிக நிறுவனங்களின் பெயர் பலகைகளை தமிழ் மொழியில் கட்டாயம் வைக்க வேண்டும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அண்மையில் நடைபெற்ற புதுச்சேரி சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் போது உத்தரவிட்டிருந்தார். இதற்கு நன்றி தெரிவித்து தனித்தமிழ் கழக தலைவர் தமிழ்நாவன் தலைமையில் அதன் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் முதலமைச்சர் ரங்கசாமியை சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அலுவலகத்தில் இன்று நேரில் சந்தித்து சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். அப்போது தனித்தமிழ் கழக செயலாளர் சீனு அரிமா பாண்டியன், புரவலர் குணத்தொகையன் மற்றும் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் உடனிருந்தனர். புதுச்சேரியில் மீன்பிடி தடைக்கால நிவாரணம் ரூபாய் 8,000 உயர்த்தி வழங்குவதற்கான அரசாணை வெளியிடப்பட்டது. புதுவையில் மீன்பிடி தடைக்கால நிவாரணமாக மீனவர்களுக்கு ரூபாய் 6,500 வழங்கப்பட்டு வந்தது. அதேபோல் மழைக்கால நிவாரணமாக ரூபாய் 3,000 வழங்கப்படுகிறது. இந்த தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று அரசிடம் மீனவர்கள் வலியுறுத்தி வந்தனர். இதைத் தொடர்ந்து நிவாரணத் தொகை உயர்த்தி வழங்க அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இதனை அடுத்து மீன்பிடி தடைக்கால நிவாரணமாக ரூபாய் 8,000 மழைக்கால நிவாரணமாக ரூபாய் 4,000 வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. ஆனால் இதற்கான அரசாணை வெளியிடப்படாமல் இருந்தது. இந்த நிலையில் தற்போது தடைக்கால நிவாரணம் ரூபாய் 8,000 மழைக்கால நிவாரணம் ரூபாய் 4,000 வழங்குவதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. உயர்த்தப்பட்ட தொகை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குற்றவாளிகளை மதுக்கடையில் வேலைக்கு வைக்கக்கூடாது என்று கலால் விதிகளில் திருத்தம் செய்த அரசாணை விரைவில் அமலாகிறது. புதுச்சேரியில் சில்லறை மற்றும் மொத்த மதுபான கடைகள், ரெஸ்ட்ரோ பார்களுக்கு கலால் துறை அனுமதி தந்துள்ளது. இங்கு குற்றவாளிகள், ரவுடிகள் வேலைக்கு வைப்பதால் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படுவதாக அரசுக்கு புகார்கள் சென்றன. சில மதுபான கடைகளில் உரிமையாளர்களின் பாதுகாப்பு காரணங்களுக்காக இவர்களை ஊக்கப்படுத்துவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த நிலையில் கலால் துறை விதிகளை திருத்தம் செய்ய அரசு முடிவு செய்தது. இது தொடர்பான கலால் துறை மற்றும் போலீஸ் வட்டாரத்தில் கூறுகையில், கவர்னர் உத்தரவின்படி புதுச்சேரி கலால் விதி 1970 படி விதி 14 துணை விதி திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. இனி மதுபான கடை உரிமைதாரர் அல்லது அனுமதி வைத்திருப்போர் சட்ட விதிகள் படி குற்றத்துக்காக தண்டிக்கப்பட்ட எவரையும் பணியமர்த்தக்கூடாது. கலால் துறை செயலர் ஆஷிஷ் மாதோராவ் மோர் இந்த ஆணையை அனுமதித்துள்ளார். இந்த உத்தரவு அதிகாரப்பூர்வ அரசிதழில் வெளியிட்ட பிறகு விரைவில் அமலுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மீது தாக்குதல் நடத்திய இன்ஸ்பெக்டரை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உட்பட 100க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினரை போலீசார் கைது செய்தனர். காங்கிரஸ் கட்சியின் ஒரு பிரிவான பஞ்சாயத் ராஜ் அமைப்பின் தலைவர் அமுதராசனை கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஒரு பிரச்சினையில் அரியாங்குப்பம் இன்ஸ்பெக்டர் கலைச்செல்வன் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து காங்கிரஸ் கட்சி சார்பில் இன்ஸ்பெக்டர் கலைச்செல்வனை கண்டித்து இன்று காவல் நிலைய முற்றுகை போராட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் வைத்தியநாதன் எம்எல்ஏ, முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் உட்பட 100க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் அரியாங்குப்பம் காவல் நிலையம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது காவல்துறை அதிகாரிகளை கண்டித்தும் ஆட்சியாளர்களை கண்டித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி கடலூர் சாலையில் அவர்கள் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உட்பட 100க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினரை கைது செய்தனர். இன்ஸ்பெக்டரை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் காவல்துறை வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மோட்டார் சைக்கிள் திருட்டில் ஈடுபட்ட சிறுவன் உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். பாகூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட குருவினத்தம் பெரியார் நகர் சந்திப்பில் போலீசார் தீவிர ரோந்து பணியை மேற்கொண்டனர். அப்போது 3 வாலிபர்கள் மோட்டார் சைக்கிளில் வேகமாக வந்து கொண்டிருந்தனர். அவர்களை பிடித்து விசாரித்ததில் வேலூர் மாவட்டம் சைதாப்பேட்டை சுருட்டுக்காரன் தெருவைச் சேர்ந்த ரமேஷ், வயது 24, சென்னை திருவள்ளூர் பொன்னேரி பகுதியைச் சேர்ந்த திருமலை, வயது 20 மற்றும் 17 வயது சிறுவன் என்பதும், இவர்கள் கரிக்கலாம்பாக்கம், பாகூர் ஏரிக்கரை உள்ளிட்ட பகுதிகளில் 3 மோட்டார் சைக்கிள்களை திருடி அது தெரியவந்தது. 3 பேரையும் கைது செய்த அவர்களிடம் இருந்து 3 மோட்டார் சைக்கிள்களையும் போலீசார் பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி பிராந்தியமான ஏனாமில் கள்ளசாராயம் தயாரிக்கப்படுவதாக வந்த புகாரை அடுத்து போலீசார் பல்வேறு இடங்களில் திடீர் சோதனை மேற்கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி பிராந்தியமான ஏனாம் தொகுதிக்குட்பட்ட சாவித்ரி நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள ஏரிகள் மற்றும் காடுகள் சார்ந்த பகுதிகளில் கள்ள மதுபானம் மற்றும் சாராயம் தயாரிப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் வந்தது. இதனை அடுத்து எஸ்பி ராஜசேகரன் உத்தரவின் பேரில் இன்ஸ்பெக்டர் இளங்கோ தலைமையிலான போலீசார் பல்வேறு இடங்களில் படகுகள் மூலம் சென்று திடீர் சோதனை மேற்கொண்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி மடுகரையில் ரூபாய் 90,000 மதிப்பிலான தடை செய்யப்பட்ட குட்கா விற்றவரை போலீசார் கைது செய்தனர். நெட்டப்பாக்கம் அடுத்த மடுகரை மந்தைவெளி பகுதியில் உள்ள பங்க் கடை ஒன்றில் தடை செய்யப்பட்ட போதைப்பொருள் விற்பதாக போலீசாருக்கு நேற்று ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து போதைப்பொருள் தடுப்பு போலீஸ் இன்ஸ்பெக்டர் ரமேஷ், நெட்டப்பாக்கம் இன்ஸ்பெக்டர் கீர்த்திவர்மன், சப் இன்ஸ்பெக்டர்கள் வீரபுத்திரன், குப்புசாமி தலைமையிலான போலீசார் நேற்று மதியம் மடுகரைக்கு சென்று அந்த பங்க் கடையில் ஆய்வு செய்தனர். அப்பொழுது பங்க் கடையில் தடை செய்யப்பட்ட போதைப்பொருள் விற்பனை செய்வது தெரியவந்தது. இதையடுத்து கடையில் இருந்த ரூபாய் 90,000 மதிப்பிலான 75 கிலோ ஹான்ஸ், கூலிப், பான் மசாலா உள்ளிட்ட போதைப் பொருட்களை பறிமுதல் செய்த போலீசார் கடை உரிமையாளர் மடுகரை தங்கராஜ் நகரை சேர்ந்த துரைராஜ், வயது 33 என்பவரை கைது செய்து அவர் போதைப் பொருளுக்கு பயன்படுத்திய காரை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரியில் ஆண்டுத் தேர்வு விடுமுறைக்கு பின் அரசு பள்ளிகள் இன்று மீண்டும் திறக்கப்பட்டு 2025-26 கல்வி ஆண்டு துவங்கியது. மேலும் மாணவர்களுக்கான புத்தகம் கொள்முதல் செய்வதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதால் மாணவர்கள் புத்தகமின்றி பாடம் படிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கடந்த 2024-25 கல்வி ஆண்டு முதல் 1ஆம் வகுப்பு முதல் +2 வகுப்பு வரை சிபிஎஸ்இ பாடத்திட்டம் அமலுக்கு வந்துள்ளது. இவர்களில் 10 மற்றும் +2 மாணவர்கள் ஆண்டு பொதுத் தேர்வை எழுதி முடித்துவிட்டு தேர்வு முடிவுக்கு காத்துள்ளனர். அதே நேரத்தில் 1 முதல் 9ஆம் வகுப்பு மற்றும் +1 மாணவர்கள் ஆண்டு இறுதித் தேர்வு கடந்த 23ஆம் தேதி முடிந்து விடுமுறை விடப்பட்டது. இந்த விடுமுறை நேற்றுடன் முடிந்து இன்று பள்ளிகள் திறக்கப்பட்டு 2025-26 கல்வி ஆண்டு துவங்குகிறது. இதனிடையே இன்று பள்ளிக்கு வரும் மாணவர்களுக்கு இலவச புத்தகம் மற்றும் சீருடை வழங்க வேண்டும். ஆனால் என்சிஇஆர்டி பாட புத்தகங்கள் பெங்களூருவிலும், தமிழ் பாட புத்தகங்கள் தமிழகத்திலும் கொள்முதல் செய்வதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதால் மாணவர்களுக்கு பாட புத்தகங்கள் வழங்க தாமதமாகும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் பள்ளிகள் திறந்தாலும் மாணவர்கள் புத்தகம் இல்லாமல் பாடம் படிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது.
இன்று துவங்கும் பள்ளிகள் வரும் 30ஆம் தேதி வரை இயங்கும். மே 1ஆம் தேதி முதல் ஒரு மாதத்திற்கு கோடை விடுமுறை விடப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. விழுப்புரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள கண்டமங்கலம் ஒன்றிய அருகே உள்ள நவமால் மருதூர் கிராமத்தில் அரசு பள்ளியில் 100ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது. இதில் முன்னாள் மாணவர்கள் பலரும் கலந்து கொண்டு தங்கள் ஆசிரியர்களிடம் பிறம்படியும் காதுகளை திருகும்படியும் செய்த சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் ஒன்றிய நவமால் மருதூர் பகுதியில் அரசு தொடக்கப்பள்ளி இயங்கி வருகிறது. இந்த பள்ளியானது 1925ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு இந்த ஆண்டு 100ஆண்டு விழா கொண்டாடுகிறது. 100ஆண்டு விழாவை முன்னிட்டு பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்களின் ஒன்று கூடும் நிகழ்வு நடைபெற்றது. பள்ளி தலைமை ஆசிரியர் ஜெயந்தி தலைமையில் நடைபெற்ற இந்த 100ஆண்டு விழாவில் முன்னாள் தலைமை ஆசிரியர்கள், மாணவர்கள் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஒன்றிய பெருங்குழு தலைவர் RS வாசன் மற்றும் மாவட்ட கவுன்சிலர் பணிமொழி செல்வரங்கம், ஊராட்சி மன்ற தலைவர், துணைத் தலைவர் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் இந்த பள்ளியில் படித்த மாணவர்கள் ராணுவம், காவல்துறை, வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள் மற்றும் மத்திய மாநில அரசுகளின் பல்வேறு துறைகளில் பணியாற்றி வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இங்கு நடைபெற்ற 100ஆண்டு விழாவில் கலந்து கொண்ட முன்னாள் மாணவர்கள் தங்களது ஆசிரியர்களுடன் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்ததோடு ஆசிரியர்களிடம் தங்களை பிரம்பால் அடிக்க வலியுறுத்தி பிரம்படி பெற்றுக்கொண்டும் காதுகளை திருகும்படி கேட்டு மகிழ்ந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு கோவில்களுக்கு பங்குனி உத்திர விழாவிற்கு நன்கொடையாக ரூபாய் 25,000 அந்தந்த கோவில் நிர்வாகத்திடம் வழங்கினார். புதுச்சேரி அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் அரியாங்குப்பம் தொகுதியில் பல்வேறு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். மேலும் கோவில் திருப்பணிகளுக்கும் உதவிகளை செய்து வருகிறார். அந்த வகையில் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சுப்பையா நகர், திரௌபதி அம்மன் கோவில், கோட்டைமேடு முருகன் கோவில் மற்றும் தேங்காய்திட்டு முத்துமாரி அம்மன் பாலமுருகன் கோவில் மற்றும் பல்வேறு கோவில்களுக்கு பங்குனி உத்திரத்தை விழாவை முன்னிட்டு அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் அவர்கள் நன்கொடையாக மொத்தம் 75,000 ரூபாய் அந்தந்த கோவில் அறங்காவலர் குழுவினரிடம் வழங்கினார். மேலும் PCP நகர் பகுதியில் உள்ள முத்தாலம்மன் ஆலயத்தின் மேல் பகுதியில் தண்ணீர் கசியாத வண்ணம் கான்கிரீட் தரை போட்டு திருப்பணி செய்து கொடுத்தார். இந்த நிகழ்ச்சியில் தொகுதி கழக செயலாளர் ராஜா, வார்டு செயலாளர்கள் ஜெயக்குமார், பாலு மற்றும் கோவில் நிர்வாகத்தினர், கழக நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் உடனிருந்தனர். தொடர்ந்து கோவில் நிர்வாகத்தினர் அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கனுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மாநில அளவில் நடைபெற்ற கைப்பந்து போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் சான்றிதழ் மற்றும் கோப்பைகள் வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி கைப்பந்து சங்கம் சார்பில் மாநில அளவிலான ஜூனியர் சாம்பியன்ஷிப் போட்டிகள் உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் கடந்த 28ஆம் தேதி தொடங்கி நடைபெற்றது. இதில் ஆண்கள் பிரிவில் 25 அணிகளும் பெண்கள் பிரிவில் 12 அணிகளும் கலந்து கொண்டு விளையாடினர். இறுதிப் போட்டி நேற்று நடைபெற்றது. இதில் அரியாங்குப்பம் பாரதிதாசன் அணி 2-0 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை வென்றது. கருவடிக்குப்பம் ஸ்பைடர் அணி 2வது இடமும் சுதந்திர பறவை அணி 3வது இடமும் பிடித்தன. இதனைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இதில் ஆண்கள் பெண்கள் பிரிவில் முதல் 4 இடங்களை பிடித்து அணிகளுக்கு கைப்பந்து சங்க தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான கல்யாண சுந்தரம் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். செயலாளர் ரமணி பூபதி மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவித்தனர். உருளையன்பேட்டை தொகுதி பாஜக பொறுப்பாளரும் மோடி மக்கள் சேவை மைய நிறுவனருமான பிரபுதாஸ் பிறந்தநாள் விழாவையொட்டி 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி உருளையன்பேட்டை சட்டமன்ற தொகுதி பாஜக பொறுப்பாளரும் மோடி மக்கள் சேவை மைய நிறுவனருமான பிரபுதாஸ் தனது பிறந்தநாளை விமர்சையாக கொண்டாடினார். மங்களலட்சுமி திருமண மண்டபத்தில் நடந்த விழாவில் துணை சபாநாயகர் ராஜவேலு, அரசு கொறடா AKD ஆறுமுகம், முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார், MLAக்கள் சிவசங்கரன், வெங்கடேசன், அசோக் பாபு, ராமலிங்கம் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு பிரபுதாசுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட ஏழை எளிய மக்களை தேர்வு செய்து சுமார் 1050 பேருக்கு டோக்கன் விநியோகம் செய்யப்பட்டு லேப்டாப், தையல் இயந்திரம், தள்ளுவண்டி, தட்டுவண்டி, பூக்கடை ஸ்டால், ஏர் கூலர், கிரைண்டர், மிக்சி, குக்கர், கேஸ் அடுப்பு, ஹாட் பாக்ஸ், அயன் பாக்ஸ், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விளையாட்டு சீருடைகள், விளையாட்டு உபகரணங்கள், பள்ளிக்கூட பேக், நோட் புத்தகம், எழுது பொருட்கள், இல்லத்தரசிகளுக்கு புடவைகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது.
இந்த விழாவில் மூத்த பாஜக நிர்வாகி இளங்கோ, கல்வியாளர் பிரிவு நிர்வாகி நாகேஸ்வரன் உட்பட பாஜக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி குருமாம்பேட் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை திருக்கோவிலில் வசந்த நவராத்திரியையொட்டி நடந்த மகா அபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் வசந்த நவராத்திரி என்கின்ற லலிதா நவராத்திரி 29ஆம் தேதி தொடங்கியது. இதனை அடுத்து ஸ்ரீ லலிதா மகாயாகம் நடைபெற்று ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருமஞ்சனம், குங்குமம், கலசநீர் என பல்வேறு திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகைக்கு பச்சை பட்டுடுத்தியும், ரியோக மகா லலிதாம்பிகைக்கு சிவப்பு பட்டாடை உடுத்தியும், மலர்களாலும் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சோடச தீப ஆராதனைகள் காட்டப்பட்டு மகா தீப ஆராதனை காட்டப்பட்டது. 7ஆம் தேதி வரை தினம்தோறும் மகா யாகம், மகா அபிஷேகம், மகா தீப ஆராதனை நடைபெறவுள்ளது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு சகஸ்ரநாமம் பாடப்பட்டு மகா தீப ஆராதனை காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் ஆண்டு தேர்வு விடுமுறைக்கு பின் அரசு பள்ளிகள் இன்று மீண்டும் திறக்கப்பட்டு 2025-26 கல்வி ஆண்டு துவங்கியது. மேலும் மாணவர்களுக்கான புத்தகம் கொள்முதல் செய்வதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதால் மாணவர்கள் புத்தகமின்றி பாடம் படிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரி மடுகரையில் ரூபாய் 90,000 மதிப்பிலான தடை செய்யப்பட்ட குட்கா விற்றவரை போலீசார் கைது செய்தனர். குற்றவாளிகளை மதுக்கடையில் வேலைக்கு வைக்கக்கூடாது என்று கலால் விதிகளில் திருத்தம் செய்த அரசாணை விரைவில் அமலாகுகிறது. மோட்டார் சைக்கிள் திருட்டில் ஈடுபட்ட சிறுவன் உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். செய்திகளை துல்லியமாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.